ஹலோ நண்பா, மறுபடியும் ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் நான் வந்திருக்கேன். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதைக்குள்ளால போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையில இவருக்கு நான் வச்ச பேரு தான் மாறன். மாறன் பாத்தீங்கன்னா HR டிபார்ட்மெண்ட்ல பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு வயசு வெறும் 28 தான். அந்த டைம்ல தான் அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா அம்மா, அப்பா, இவரு அண்ட் இன்னொரு தம்பி இருக்காங்க. ஸோ 4 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ரொம்ப ஸ்மாலான ஃபேமிலி சர்க்கிள் தான். இவர் எப்படின்னா யாருக்கிட்டுமே ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாரு. ஈவன் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட ரொம்ப பேசிக்க மாட்டாரு. ஒர்க் பிளேஸ்ல கூட இவர் யாருக்கிட்டுமே அந்த அளவுக்கு பேசி பழக மாட்டாரு. ஏன்னா இவர் கொஞ்சம் மூடி டைப் மாதிரி. இவருக்கு என்னன்னா என்ன கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் இப்ப இருந்து மட்டும் இல்ல, எப்பவுமே, அதாவது சின்ன வயசுல இருந்து இவர் இப்படிதான். யாருக்கிட்டுமே ஒட்ட மாட்டாரு. சில பேர் இருப்பாங்க தெரியுமா, ரொம்ப பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, அவங்களுக்குள்ளாலேயே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்வாங்க. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட மாறணும் அப்படிதான். அவரோட லைஃப் பாத்தீங்கன்னா அவர் வேலை முடிஞ்ச கையோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் நேரா தாசிக்கு போவாரு. அங்க போயிட்டு என்ஃப்ரீ மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்பாரு, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற போறவரங்களாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காண்டதுக்கு அப்புறம் தான் அவரு வீட்டுக்கு போவாரு. இப்படியே தான் பல வருஷமா அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்த அவர் வாழ்க்கையில திடீர்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் எப்போதும் போல வேலை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற தாசியில போயிட்டு உட்காந்து என்ஃப்ரீ மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. இதுதான் அவரோட டெய்லி ருட்டீன் இல்லையா? ஸோ அவர் அங்க போய் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப அப்ப மணி வெறும் 9 தான் ஆகுது. ஸோ 9 மணி ரொம்ப லேட்டும் கிடையாது. ஸ்டில் அங்க அந்த இடத்துல ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஆகுது. அதோட மணி 12 ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி ஏன்டா அவ்வளவு லேட், இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லம்மா அதோ நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் அவர் பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா மணி ஆவ அங்க ஆள் ரொம்ப அதிகமா இல்ல, குறைவாதான ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு மணிக்கு மேலலாம் ரொம்ப அதிகமான பேர்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நேரம் ஆக ஆள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2-3 பேர் அங்கங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா, இவர் ஒரு இடத்துல பெஞ்சில் உட்காந்து இவர் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு போறவரவங்களாம் பார்த்துக்கிட்டு இப்படி திரும்புறப்ப குளத்துக்கு அந்த சைட்ல ஒரு பெரிய மரம் இருக்கான். அந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிறத அவரு கவனிச்சிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்ததும் இவர் பார்த்தோன்னே திரும்பல, அந்த பொண்ணையே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணோட உடம்பு அப்படியே ஒரு மாதிரி பவுனு மாதிரி ஜொலிக்குதான். அதாவது அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு வெள்ளை கலர் பாஜுக்கு பாயவா இருக்கு. ஆனா அந்த பாஜுக்கு பாய் ஒரு மாதிரி பொன்னிறமா நிறக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அவரு அந்த பொண்ணை பார்த்தோன்னே என்னடா அது அப்படின்னு சொல்லிதான் அவர் பாக்குறாரு. தவிர அந்த சைட்ல இருக்கிற அந்த பொண்ணோட முகலாம் அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியுது அங்க ஏதோ ஒரு லேடி நிக்கிறாங்க. ஆனா அவங்க போட்டிருக்கிற சட்டை அப்படியே பவுனு மாதிரி மினுக்குது. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரியாத மாதிரி அவர் திரும்பிட்டாரு. திரும்பி வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கப்ப திரும்ப அந்த இடத்த பாக்குறப்ப அங்க அந்த பொண்ணு இல்ல. அப்ப அங்க அந்த பொண்ணு இல்லாதப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா தாசியில ரொம்ப பேர் உட்காந்துருப்பாங்க, சில நேரத்துல மரத்துக்கிட்ட நிப்பாங்க, அதுக்கப்புறம் போயிருவாங்க. ஸோ அவர் அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு அவர் தெரியாத மாதிரி திரும்பிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு யாரும் அவரோட பின்னாடி, அதாவது அவர் இப்படி உட்காந்துருக்காருன்னா நம்ம பின்னாடி யாராச்சும் நின்னா நமக்கு நல்லா தெரியும்ல, அந்த மாதிரி அவருக்கு யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி சைட்ல பாத்திருக்காரு. அங்க அந்த லேடி நின்னுட்டு இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபியூ செகண்ட் கூட இல்லை. ஏன்னா அவர் உட்காந்து இருக்கிற அந்த இடமும் அந்த குளமும் கொஞ்சம் தூரம் தான். அதே சமயத்துல அந்த குளத்தை தாண்டி தான் அந்த மரத்துக்கு பக்கத்துல அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க நடந்து வந்தா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அது ஒரு பெரிய தாசி, பெரிய குளம். அவர் பார்த்தது கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் ஏதோ ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கு, என்னோட சட்டை ரொம்ப அப்படியே பவுன் மாதிரி மினுக்குதுன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு ஃபியூ செகண்ட்ல திடீர்னு அங்க பார்த்த அந்த லேடி திடீர்னு பின்னாடி பார்த்தா எப்படி இருக்கும், அதாவது அந்த பர்சனை அவருக்கு அப்படி ஒரு மாதிரி அந்த டைம்ல அவர் ரொம்ப யோசிக்கல. என்னடா அங்க பார்த்தவங்க எப்படி அதுக்குள்ளால இங்க நின்னாங்க அப்பெல்லாம் யோசிக்காம அவர் என்னன்னா இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடையும், இவங்க ஏன் நம்ம பின்னாடி நிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடையும் தான் அவரு அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது
அதுவும் இல்லாம அவங்க நின்னுகிட்டு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து என்ன சொல்றது, என்ன ரியாக்ட் பண்றது தெரியல. அவரும் வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பிட்டாரு. ஆனா அவங்க போவே இல்லை. அப்ப இவருக்கு ஒரு டவுட், என்னடா இவங்க ரொம்ப நேரம் நமக்கு பின்னாடியே நிக்கிறாங்களே சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த லேடி அவரே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்மளே ஊத்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறப்ப வந்து அப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்க, நான் இங்க வந்து உட்காரலாமான்னு. இவருக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா, அங்க அவ்வளவு இடம் இருக்கு, இவங்க நம்ம பக்கத்துல வந்து உட்காரணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல என்னமோ ஒண்ணு நினைச்சிட்டு, அது மெல்லே லேடி தானே, அதனால அவர் வந்து ரொம்ப லயன்லாம் பண்ணல. சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து தெரியாத மாதிரி அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெஞ்ச் வந்து கொஞ்சம் நீட்டா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து எங்கேயுமே பார்க்கல, அவரையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்லா தெரியுது அவங்க வந்து அவரை தான் பார்க்குறாங்கன்னு. இவங்க அப்போ இப்போ ஒரு ஆள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஃபீலா இருக்கும்ல. அப்போ அவரும் ஒரு மாதிரி லைட்டா திரும்பி பார்க்குறப்ப இவங்க எப்படி அந்த பின்னாடி நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பக்கத்துல வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்து பக்கத்துல வந்து உட்காண்டோ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு மாதிரி ஷையாவும் வியர்ட்டாவும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம்ல. அவருக்கு வந்து பேசலாமா வேண்டாமா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வேற மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்களாம், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அந்த மாதிரி ஒரு அழகா இருந்தாங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப பார்க்க முடியல. ஏன்னா இவங்க பார்க்குற விதத்தை பார்த்தா இவருக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கிறனால அவர் வந்து ரொம்ப பார்க்கல. ஆனா அதே சமயத்துல இவங்க நம்மளை பத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இவர் ஹேண்ட்ஃப்ரீயை கட்டிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீ எப்போதுமே தனியா தான் வந்து உட்காந்துட்டு இருக்க, ஏன் என்ன பிரச்சனை சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே ரெகுலரா இங்க வருவேன், எனக்கு இங்க வந்து உட்கார ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்போ வந்து இவங்க ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரியா சிரிச்சோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அப்பதான் லைட்டா பயம் வருது. இவங்க என்னடா ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க திருடியா இருக்குமோ அப்படிலாம் இவர் மைண்டுக்குள்ள பல கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த பயத்தை காட்டாம அவர் அப்படியே என்ன பேசுறது அப்படி தடு மாதிரி பேசுறப்ப வந்து அவங்க உடனே சொல்லிட்டாங்க, அதாவது அவங்க பேசுறாங்க, நீ பயப்படாத, நான் ஒன்னும் திருடி கிடையாது அப்படி சொல்றப்போ வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. எப்படி என் மனசுல நினைச்சது இவங்களுக்கு எப்படி தெரியும்னு இவர் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறப்ப, நான் உன்னை ரொம்ப நாளா இங்க பார்த்துட்டு இருக்கேன், நீ எப்போதுமே இங்க தனியா தான் உட்காந்துருப்ப, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைப்பேன், ஆனா அப்பெல்லாம் நீ எந்திரிச்சு போயிடுவ, இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தியா, அதனாலதான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்றப்போ வந்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா வாட்டி ஒரு பொண்ணே வந்து நம்மள ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க, அதுவும் வந்து மெல்லி லேடி. ஸோ இவர் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அவங்க பேசுகிறத வந்து அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவருக்கு வந்து என்னன்னா, யார் இந்த லேடி, ஏன் வந்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசுனாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்களே சொல்லிட்டு இவர் வந்து ஒண்ணுமே புரியல, யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அதை பத்திலாம் யோசிக்கல. அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனோடனே இவர் போய் குளிச்சுட்டு படுத்து தூங்குறப்ப அவர் அந்த லேடியை பத்தி தான் யோசிச்சாரு. யாரா இருக்கும் அந்த லேடி, இவங்களே வந்து பேசினாங்க, பேரு கூட சொல்லல, பிடிச்சிருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் டைம் வச்சு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த யோசனையிலே யோசிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அதே லேடி திரும்பவும் வந்து அவர்கிட்ட வந்து உட்காண்ட மாதிரி இருந்துச்சு, அதாவது பார்க்கல. ஸோ அவர் தனியா உட்காந்துருக்காரு, அந்த லேடி வந்து பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, நீ யாரு, உன் பேர் என்னன்னு. அப்ப இந்த லேடியும் வந்து ஆன்சர் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கோமா, சித்தி. ஸோ அவங்க சொல்றாங்க, என் பேர் வந்து சித்தி, எனக்கு வயசு வந்து வெறும் 24 தான். ஆமாவா, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க, நீங்க யாரு கூட வந்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்க, இவர் என்ன கேட்கிறாருன்னு அவருக்கு அந்த கனவுல வந்து விளங்கல. ஆனா இவருக்கு நல்லா தெரியுது, அந்த பார்க்ல உட்காந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கனவு கலைஞ்சிருச்சு. அவர் எந்திரிச்சு பாக்குறப்ப வந்து இது வந்து வெறும் கனவு தானா, ஆனா அவங்க அந்த பேரு சொன்னாங்களே சித்தி, எனக்கு வயசு 24, அது மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு, மத்த எந்த இன்ஃபர்மேஷனும் அவருக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ அவரும் வந்து என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அவங்கள நினைச்சுக்கிட்டே படுத்தனாலதான் இந்த கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் படுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் எப்போதும் போல அவர் வேலைக்கு போனாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே தாசிக்கு போனாரு. இந்த வாட்டி அவர் போறப்போ வந்து அந்த லேடி இருப்பாங்களா இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு தான் போனாரு. அந்த லேடியை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால தொடர்ந்து 3 நாளா அவர் அந்த தாசிக்கு போறப்ப அந்த லேடி இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் போயிருக்காரு. ஆனா அந்த 3 நாளாவும் அங்க அந்த லேடி இல்ல. 3 நாளா எதிர்பார்க்கறப்ப அங்க அந்த லேடி இல்ல. 4வது நாள் என்னாச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருந்தனால வேலை முடிச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட மணி ஒரு 10 o'clock ஆயிருச்சு. அப்ப போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தான் அவர் தாசிக்கு போனாரு. அந்த டைம்ல போறப்ப மணி ஒரு 11 o'clock தான். அப்ப அந்த லேடிய அவர் திரும்பவும் பார்த்தாரு. அவர் வழக்கமா உட்காண்டிருந்த அதே பெஞ்சில அந்த லேடி உட்காண்டிருந்தாங்க. இவருக்கு அந்த லேடியை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். என்னடா 3 நாளா வரல, இன்னைக்கு வந்திருக்காங்களே சொல்லிட்டு இவர் அந்த ஆர்வத்தோட பேச போயிருக்காரு. இவரோட லைஃப்ல வந்து இவர் பேசின பொண்ணு இவங்க தானே அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து அவங்கள வாட்டி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதிகமா பேசல. இந்த வாட்டி யாரா இருக்கும், அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவர் நேரா போய் உட்காடுறப்ப வந்து அவர் பார்த்தாரு. திரும்பவும் அவங்க அதே பாஜுக்கு பாய் சட்டை தானே போட்டிருக்காங்க. அன்னைக்கு போட்ட சட்டை இன்னைக்கு போட்டு வந்திருக்காங்கன்னு அவருக்கு தோணுச்சு. ஆனா அவர் பெருசா கேட்டுக்கல. அப்ப இவங்க வந்து அவங்க பேரு அவங்க வயசு சொல்ல ஆரம்பிச்சோன்னே இவருக்கு வந்து ஒரு ஷாக். ஏன்னா கனவுல சொன்ன அதே பேரு வயசு வந்து இவங்க மென்ஷன் பண்றப்போ வந்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன கனவு கண்டியா அப்படி சொல்றப்போ வந்து இவருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதே சமயத்துல கியூரியாசிட்டி, எப்படி நம்ம மனசுல நினைக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரியுது, ஒருவேளை இவங்க சைக்காலஜி படிச்சவங்களோன்னு சொல்லிட்டு இவர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இவங்களோட அந்த பேச்சு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இப்படியே பேசி பேசி மணி 2, 3 ஏன் 4 மணி ஆச்சு. ஆனா அவர் வீட்டுக்கு போற நினைப்பே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க அம்மா கால் பண்றப்போ வந்து இவருக்கு தெரியுது, ஐயோ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கோமா, நம்ம இன்னும் வீட்டுக்கு போலேன்ட்டு. அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி ரொம்ப நேரம் ஆச்சு, நானும் என் வீட்டுக்கு போறேன், நீயும் போன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவருக்கு வந்து என்னன்னா இவங்க இவ்வளவு நேரம் பேசினாங்க, ஆனா இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதே சமயத்துல இவங்க எப்படி போவாங்கன்னு இவரும் கேட்கல. நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து இவருக்கு தோணுச்சு பேசாம இவங்களை கொண்டு போய் நம்ம ட்ராப் பண்ணலாமான்னு. ஆனா கொஞ்சம் செகண்ட்ல அவங்க காணா போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, எந்த சைடு போனாங்கன்னா அவருக்கு தெரியல. என்னடா அவர் வந்து சுத்தி முத்தி பார்த்தாரு, ஏதாச்சும் கார் போனுச்சா, கார் போன சத்தம் கேட்டுச்சானா. ஆனா ஒண்ணுமே இல்லை. அவர் திரும்பி பாக்குறப்ப வந்து ஒருவேளை அப்படியே போயிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் என்ன யோசிச்சாருன்னா, அந்த லேடியோட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கலாம்ல, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, பரவாயில்ல நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அப்படியே தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற டைம்ல இவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட காலும் உடஞ்சிருச்சு, கையும் உடஞ்சிருச்சு, தலையிலயும் சரியான அடி. அந்த நேரத்துல ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்கிறப்ப பக்கத்துல அந்த மல்லிய லேடி நிக்கிறத வந்து அந்த அரை மயக்கத்துல அவர் பார்த்திருக்காரு. அந்த மல்லிய லேடி நின்று அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த அரை மயக்கத்துல அந்த லேடிய பார்த்தோன்னே இவருக்கு வந்து யோசனை போகுது, இவங்க எப்படி இங்க வந்திருப்பாங்க, இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு அப்படி நினைச்சுக்கிட்டே அவர் கண்ணை மூடிட்டாரு. கண்ணை மூடினவரு 1 மாசம் கழிச்சுதான் கண்ணே திறந்தாரு. அவர் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவர் கோமால இருந்து கண்ணு முழிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவரி ஆக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு, நம்ம எப்படி அடிபட்டோம், அடிபடுறப்ப பக்கத்துல யார் இருந்தா. அப்புறம் தான் அவருக்கே வந்து ஞாபகம் வந்துச்சு, பக்கத்துல வந்து அந்த மெல்லிய லேடி வந்து நின்றுட்டு இருந்தாங்களே, இது ஒருவேளை கனவா இல்ல நனவா இல்ல மயக்க நிலையில நம்ம பார்த்தது உண்மையா பொய்யான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவரோட ரூம் கதவு ஜன்னல் வந்து படீர்னு அடிச்சு திறக்கிறத வந்து அவர் கவனிச்சாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராத்திரி மணி 1. ஆனா அந்த ஜன்னல் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு வேகத்துல அடிச்சுட்டு திறக்க முடியாது, யாராவது திறந்தாதான் திறக்க முடியும். இந்த 2 சைடு உள்ள விண்டோ பாத்தீங்கன்னா யாராச்சும் வந்து திறந்தாதான் அந்த ஜன்னலை வந்து திறக்க முடியும். ஆனா அந்த ஜன்னல் வந்து திறந்ததை அடிச்சதை வந்து அவர் பார்த்தாரு. அந்த டைம்ல மழையும் இல்ல காத்தும் இல்ல. என்னடான்னு சொல்லிட்டு இவரும் மெதுவா பெட்ல இருந்து எந்திரிச்சிட்டு நொண்டி நொண்டி போயிட்டு அந்த ஜன்னல் கதவை வந்து பிடிச்சி சாத்துறப்பதான் அவரு ஆப்போசிட்ல அந்த அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த வீடு வந்து கோசவங்க தான் இருக்கும். பக்கத்துல ஒரு மாங்காய் மரம் இருக்கு. அந்த மாங்காய் மரம் பக்கத்துல அந்த மெல்லிய லேடி நின்னுட்டு இருக்கிறத அவரு பார்த்துட்டாரு. இவருக்கு அந்த லேடியை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவரு அந்த லேடி கிட்ட அவர் எங்க தங்கி இருக்காருன்ற விஷயத்த வந்து சொல்லவே கிடையாது. அதுவும் இல்லாம 1 மணிக்கு அவங்க ஏன் மாங்காய் மரத்து பக்கத்துல வந்து நிக்கணும், அதுவும் அது வந்து கோசை வீடு, இந்த கோசை வீட்டுல இவங்க ஏன் வந்து நிக்கணும்னு அப்பதான் அவருக்கே தெரிஞ்சிச்சு, இது வந்து பொண்ணு இல்ல, இது ஒரு அமானுஷ்யம்னு.
அவ்வளவு நாள் பேசுறப்போ வந்து அவருக்கு தெரியல. அன்னைக்குதான் அவர் வந்து கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த லேடி அவரை பார்த்த வாக்குல சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு அதை பார்த்த கேட்டு டக்குன்னு ஜன்னலை சாத்திட்டு கர்டன் துணியை இழுத்து விட்டுட்டு நேரா பெட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு பொண்ணு கூட பேசலையா, அம்மா நிஷயத்து கூட பேசிட்டு இருக்கோமான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப போன் ரிங் ஆகுது. என்னடா இந்த டைம்ல நமக்கு யார் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அந்த போனை ஆன்சர் பண்ணி ஹலோன்னு சொல்லி பேசுறப்ப அந்த போன் கால்ல அந்த லேடி பேசுறாங்க. அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த லேடி கிட்ட அவர் ஃபோன் நம்பர் வாங்க கிடையாது. அன்னைக்கு தான் வாங்க போலான்னு அவரு பிளான் பண்ணியிருந்தாரு. திடீர்னு அந்த கால் பண்ணி, எதுக்கு ஜன்னலை சாத்துன, நான் வெளியே தான் நிக்கிறேன், வெளியே வா, உன்னை பார்க்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும். அவர் அப்படியே அந்த காலை கேட்டக்கடி வேர்த்துருச்சு. அவர் டக்குன்னு அந்த காலை கேன்சல் பண்ணிட்டு அவர் போர்வையை போத்திட்டு படுத்துட்டாரு. அவருக்கு எப்படிதான் தூக்கம் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த பயத்திலே அவர் போர்வையை போத்திட்டு படுத்துட்டாரு. ஆனா அந்த போன் ரிங் ஆகிட்டு இருந்திருக்கு. அவர் எடுக்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு அந்த பயத்திலே அவர் படுத்து தூக்கிட்டாரு. இந்த டைம்ல யார்டா அடிக்கிறான்னு சொல்லிட்டு போனை ஆன்சர் பண்ணி பேசுறப்ப போன்ல அந்த லேடி பேசுறாங்க. ஏன் என்னை பார்த்து ஜன்னலை சாத்துன, நான் ரொம்ப நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே வான்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும். அதுவும் இல்லாம அன்னைக்கு தான் அவரு, அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆகாத முன்னுக்கு தான் அவர் யோசிச்சாரு அந்த லேடி கிட்ட போன் நம்பர் வாங்கணும்னு. போன் நம்பரும் அவர் இன்னும் கொடுக்கல. எப்படி அவங்க கால் பண்ணிருப்பாங்க. அவருக்கு வந்து என்ன சொல்றது இல்ல. டக்குன்னு அவர் அந்த காலை கேன்சல் பண்ணிட்டு போர்வையை போத்திட்டு அவர் படுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எந்த சத்தம் கேட்டாலும் சரி, போன் அடிச்சாலும் சரி எடுக்க கூடாது சொல்லிட்டு பயத்திலே படுத்து தூங்கிட்டாரு. அப்புறம் விடிஞ்ச கையோடய அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் எடுத்துருச்சு. என்னடா பையன் இந்த மாதிரி சொல்றேன்னு. சில நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து பிள்ளைங்க ஷேர் பண்ணாங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து நம்ப மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து நம்பினாங்க. ஏன்னா அவங்க பையன் வந்து யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டான். அதுவும் இல்லாம அவங்க பையன் வந்து அவங்க கிட்ட வந்து போய் பேசணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை நம்பிக்கிட்டு இவங்க போயிட்டு ஒரு இடத்துல சாமி பாக்குறப்ப வந்து, ஆமா இவ்வளவு நாள் வந்து உங்க பையன் கூட அந்த அமானுஷ்யம் தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப அவர் அடிபட்டதுக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமா டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அவர் அடிபட்டதுக்கு காரணமே அந்த அமானுஷ்யம் தானா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு வந்து அவங்க பையனோட உயிர் ரொம்ப முக்கியம்ல, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே இவரை கூட்டிட்டு வந்து இவருக்கு சில சாங்கியம் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இவர் கழுத்துல ஒரு தாயத்தை கட்டி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், அந்த அமானுஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ணா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சாமியார் வந்து அனுப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கனவுல கூட அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எப்போதும் சாமி மந்திரம் படிச்சுட்டு தான் படுப்பாரு. அவர் அந்த தாசி பக்கம் போறதே கிடையாது. அவர் வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவம் வந்து அவரால் வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா ரியல் லைஃப்ல ஒரு பேய்கிட்ட உட்காந்து பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ நாள் பேசுறப்ப வந்து அது ஒரு பேய்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு பேய்னு. அப்படி நினைச்சு எப்படி இருக்கும். அந்த மாதிரி அவரு டெய்லி அதை நினைச்சு அவர் பயந்துக்குவாராம். சம்டைம்ஸ் அவருக்கு வந்து தூக்கம் போயிருமா. ஏன் ஒரு சமயம் வந்து அவர் காய்ச்சல கூட அவர் படுத்திருக்காராம். ஏன்னா அந்த பயம், அந்த பதட்டம், இவ்வளவு நாள் நம்ம பேசியிருக்கோமே, ஒரு பொண்ணை நினைச்சு பேசியிருக்கோமே, கடைசியில பார்த்தா அது ஒரு அமானுஷ்யம்னு. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த கதை. நான் சொன்னால இந்த கதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவ கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.